வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். வவுனியா பண்டாரி குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 22 பர்ச்சஸ் காணி ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். நான் இலங்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நிறைய காணிகள் விற்பனைக்காக போட்டுக்கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் ஒரு பயனுள்ள ஒரு சேனலாக இருக்கும். ஆகவே என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய ஃபேஸ்புக் தளமும் இருக்குது எங்கள் நிலம்னு சொல்லி, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய டிக்டாக் சேனல் இருக்குது எங்கள் நிலம்னு சொல்லி, அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நாங்கள் வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் பண்டாரி குளத்தில் ஆதி விநாயகர் கோயில் அடியில் நிற்கிறோம். அதாவது இந்த ஆதி விநாயகர் கோயில் அடியில் இருந்து பக்கத்தில் ஆதி விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தார் பாதை ஒன்று போகுது பாருங்கள். குளத்துக்கு போகின்ற பிரதான வீதியாக இந்த வீதி அமைஞ்சிருக்குது. இந்த தார் வீதியினூடாக நாங்கள் போனோம்னு சொன்னால் ஒரு குளம் ஒன்று வரும். குளபண்டை கடந்து அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடசாமி கோயில் வரும். அந்த மாடசாமி கோயிலில் இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த வீதியை வியாசர் வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் விசாரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரும்பு கேட் ஒன்று போட்டிருக்குது. இந்த கேட்டினூடாகத்தான் அந்த காணிக்கு நாங்கள் போக வேணும். 2 பக்கங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிலால் கட்டி இருக்கிறாங்க. நடுவில் ஒரு டிப்பர் வாகனம் போகக்கூடிய அளவில் ஒரு பெரிய பாதை ஒன்று இருக்குது. தொங்கலில் தெரிகிற அந்த கேட் தான் நாங்கள் பார்க்க அந்த காணியினுடைய கேட்டு. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். அதாவது வவுனியா யூசி ஏரியா அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. அதாவது வவுனியா நகருக்குள்ளே வருகிற ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுது. வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே ஃப்ளாட் தான் அடிச்சிருக்கிறாங்க. மேலே நீங்கள் ரூமுகள் மாடி கட்டக்கூடிய மாதிரி வீடு ஃபுல்லாகவே ஃப்ளாட் தான் அடிச்சிருக்காங்க. சுற்று மதில் கட்டியிருக்கிறாங்க. நல்ல ஒரு சற்சதுர காணியாக நல்ல அமைப்பான ஒரு காணியாக இருக்குது. வீடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகிய வீடாகத்தான் காணப்படுகிறது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வீட்டினுடைய வேலைப்பாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பான முறையில் இருக்குது. மேலையெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட் தான் அடிச்சிருக்காங்க. கீழே மார்பிள் பதிச்சிருக்கிறாங்க. இந்த அவுட் ஹோலுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் ஒரு அமைப்பான ஒரு ரூம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கலரில் பூ போட்ட மார்பிள் பதிச்சிருக்கிறாங்க. மேலே நல்ல டிசைனில் கற்கள் பதிச்சிருக்கிறாங்க. ஜன்னல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான முறையில் நல்ல டிசைனாக இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டினுடைய ஹோலினுடைய அமைப்பு மிக நேர்த்தியான முறையில் இருக்குது. வித்தியாசமான முறையில் கட்டியிருக்கிறாங்க. ஹோலை வடிவமைச்சு இது சாமி அறை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கிழக்கு வாசல் வீடாக அமைஞ்சிருக்குது. 2004ஆம் ஆண்டு இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 21 வருடங்கள் ஆகிட்டு இந்த வீடு கட்டி. புதிய வீடு தான். நீங்கள் ஒன்றுமாக பழைய வீடு மாதிரி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. வீடு நல்ல புதிய வீடு தான். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாமி அறைக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற அறை. மேலே பொருட்கள் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி மேலே ஒரு சின்ன ஃப்ளாட்டும் போட்டிருக்குறாங்க. இது 3வது அறை. கதவு ஜன்னல் நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய டிசைன்கள் பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே சிவத்துக்கெல்லாம் மார்பிள் பதிச்சிருக்கிறாங்க. சோப்பு போட்டு அந்த நுரையில் குளிக்கக்கூடிய அந்த இதுவும் கட்டும் கட்டியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனுடைய அமைப்பு. கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே மார்பிள்லாம் பதிச்சிருக்கிறாங்க.
சைட்டில் வந்து பொருட்கள் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த கட்டுகள் வந்து கட்டியிருக்கிறாங்க. வீடு வந்து நல்ல ஒரு அமைப்பான ஒரு வீடாக தான் இருக்குது. மொத்தம் வந்து 4 ரூம் இருக்குது, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன், ஒரு ஹால் இருக்குது, ஒரு அவுட் ஹால் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியிலேயும் வந்து பாத்ரூம் இருக்குது. ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. வெளியில் வந்து தொட்டியெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து வெளியிலேயும் குளிக்கக்கூடிய வசதியோடு இருக்குது. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகள் இருக்குது, நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. இப்படியே இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் இங்கால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளி பாத்ரூம் இருக்குது. அயல் சமூகங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்ட ஒரு இடமாக தான் காணப்படுகிறது. கட்டுக்கிணறு வந்து நல்ல தண்ணியோடு இருக்கு பாருங்க. சரி, இப்போ நாங்கள் வீட்டினுடைய கீழ்த்தளத்தினுடைய அமைப்பெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் மேலே போய் மேல் தளத்தினுடைய அமைப்புகளையும் வந்து பார்த்துட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படியால் மேலே ஏறி நாங்கள் வீட்டினுடைய மேல் தளத்தினுடைய அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம். வவுனியா டவுனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் இந்த இடத்துக்கு வரத்துக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் மேல் தளத்துக்கு வந்துட்டோம். மேலே வந்து நீங்கள் வந்து ரூமுகள் வேணும்னு சொன்னால் கட்டிக்கொள்ளலாம். ரூமுகள் கட்டக்கூடிய மாதிரி நல்ல ஃப்ளாட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தான் வந்து போட்டிருக்கிறாங்க. நீங்கள் மேலே கட்டுறேன்னு சொன்னால் அது உங்களுடைய டிசைனை போட்டு கட்டிக்கொள்ளலாம். நீங்கள் ஹோலாகவும் வந்து பயன்படுத்தலாம், அல்லது வந்து நீங்கள் மேலே ரூமாகவும் கட்டிக்கொள்ளணும்னா நீங்கள் வந்து ரூமும் வந்து பிரித்து கட்டிக்கொள்ளலாம். சுற்றி வர இருக்கின்ற வீடுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய பெரிய மாடி வீடுகளாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு டவுன் ஏரியான்றதால நிறைய பேர் இந்த இடங்களில் வந்து காணியில் எடுத்து பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டியிருக்கிறாங்க. அயல் சமூகங்களும் வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்ட ஒரு சமூகமாக தான் காணப்படுது. சில பேர் இடத்தை பற்றி யோசிப்பீங்க, ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காணி மற்றும் வீட்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,20,00,000 ரூபா சொல்கிற இந்த காணியினுடைய உரிமையாளர். இது வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன். எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.